வள்ளல் பே. தே. லி. செங்கல்வராய நாயக்கர் 198வது பிறந்தநாள் விழா. சென்னை வேப்பேரி EVK சம்பத் சாலையில் அமைந்துள்ள வள்ளல் பே. தே. லி. செங்கல்வராய நாயக்கர் தொழில்நுட்ப கல்லூரியில் வள்ளல் பே. தே. லி. செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் சார்பில் வள்ளல் பே. தே. லி. செங்கல்வராய நாயக்கர் 198வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அறக்கட்டளை தலைவர், சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நீதியரசர் பொன் கலையரசன் மற்றும் அறங்காவலர்கள் வி. சந்திரசேகரன் IAS ரிட்டையர்ட், S. சாத்தப்பிள்ளை முன்னாள் மாவட்ட நீதிபதி, மருத்துவர் R. கண்ணையன், S. ரேணுகா, பொறியாளர் H. வெங்கடேசன், முனைவர் B. அரிஸ்டாட்டில், M. ராஜேந்திரன், MN. விஜயசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு அறக்கட்டளையில் உள்ள செங்கல்வராய நாயக்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனை அடுத்து அறக்கட்டளை வளாக நுழைவாயில் LED திரையை திறந்து வைத்தார். அறக்கட்டளை தலைவர், அறக்கட்டளை வளாகத்தில் உள்ள பொன்விழா அரங்கம் புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் திகழ்கிறது. அதனை திறந்து வைத்தார். பின்னர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. முதல் நிகழ்வாக மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் மற்றும் அறங்காவலருக்கு மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் தொழில்நுட்ப ஆலோசகர் K. ஜெகநாதனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த பேராசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் அறக்கட்டளை செயலாளர், மாவட்ட முன்னாள் நீதிபதி M. சாம்பசிவம், கல்வி ஆலோசகர் முனைவர் K. மின்ராஜ், தொழில்நுட்ப ஆலோசகர் பொறியாளர் K. ஜெகநாதன், தொழில்நுட்ப கல்லூரி இயக்குனர் முனைவர் அருளரசு, IAS அகாடமி இயக்குனர், மருத்துவர் V. சந்தோஷ்குமார் IRS ரிட்டையர்ட், தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாக அலுவலர், அறக்கட்டளை அலுவலக பணியாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
இந்த விழாவானது மிகச் சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு விழாவின் போதும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த ஜூபிலி ஹால் நாங்கள் வெகு நாட்களாக புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், எண்ணிக்கொண்டிருந்தோம். அதை செயலாக்கத்திற்கு கொண்டு வந்தவர்களில் முக்கியமானவர்கள் எங்களது ஆலோசகர் பொறியாளர் ஜெகநாதன் அவர்களும், பொறியாளர் அரங்காவலர் சகோதரர் வெங்கடேஷ் அவர்களும் மற்றும் அரங்காவலர் ராஜேந்திரன் அவர்களும் ஆவார்கள். அவர்களுக்கு இந்த சமயத்திலே எங்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மெத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஜூபிலி ஹால் புதுப்பித்து விட்டோம் என்ற உடனேயே பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள ஆசிரிய பெருமக்களுக்கும் ஏன் முதல்வருக்கே கூட ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இது இனிமேல் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு உதவும்படி விடமாட்டார்கள், இதை கமர்ஷியலாக செய்து விடுவார்கள் என்று ஒரு எண்ணத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், அப்படியே கமர்ஷியலாக நாங்கள் இதை கொடுப்பதாக இருந்தாலும் கல்லூரி நடக்காத, அதாவது விடுமுறை நாட்களில் மட்டுமே அது விடப்படும். மற்ற சமயத்தில் இது கல்லூரிக்காகவே 2 கல்லூரிகள் இருக்கின்றன, பள்ளி இருக்கின்றது, எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு ஆடிட்டோரியமாக இதை வைத்திருக்கின்றோம் என்றுதான் அவர்களிடம் சொன்னேன். அந்த வகையிலே நீங்கள் யாரும் இந்த ஜூபிலி ஹால் வந்துவிட்டதே, இதை நம்ம எல்லாம் பயன்படுத்த விடமாட்டார்களே என்ற ஐயம் சிறிதளவும் வேண்டாம் என்று தருணத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்து நான் முக்கியமாக இந்த சமயத்தில் நினைவு கூற வேண்டியது நமது வள்ளல் பேத்தேலி செங்கல்வர நாயக்கர் அவர்கள் ஏறத்தால் 45 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்தவர். அவர் ஈட்டிய அத்துணை சொத்துக்களையும் ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு உதவ வேண்டும் என்ற வகையில் உயிர் எழுதி விட்டு சென்றுள்ளார். அந்த சொத்தினுடைய மதிப்பு சுமார் 1000 கோடியிலிருந்து 1500 கோடி வரை இன்றைய மதிப்பு இருக்கலாம். நாங்கள் துல்லியமாக அதை கணக்கிடவில்லை. அப்படிப்பட்ட சொத்தை அவர் விட்டு சென்றதால் தான் நாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் படிப்பை கொடுக்கின்றோம். அதுவும் குறிப்பாக தொழிற்கல்வியை கொடுக்கின்றோம். அதை நினைவு கூறுகின்ற வகையில் நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஃபவுண்டர்ஸ் டேவை நடத்துகின்றோம். இந்த மாணவர் மாணவியர்கள் அனைவரும், ஏன் இந்த கல்லூரி மற்றும் பள்ளிகளில் வேலை செய்கின்ற அத்தனை பேரும் ஃபவுண்டர்ஸ் டே என்றால் மாணவ மாணவிகள் வருகிறார்களோ இல்லையோ, இங்கு பணிபுரிகின்றவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்பது நீங்கள் சற்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய தினமே பார்த்தோமானால் இங்கு பணிபுரிகின்ற அரசு நமது கலைக்கல்லூரியிலாகட்டும் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியிலாகட்டும் வேறு பல காரணங்களை சொல்லி அவர்கள் நிறைய பேர் வரவில்லை. ஒரு சிலரே வந்திருக்கிறீர்கள். இதை தவிர்த்து அவரை நினைவு கூறுவதற்காக, அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக மட்டுமல்ல, அவர் ஆற்றிய தொண்டை, அவர் இவ்வளவு சொத்தை விட்டு சென்றுள்ளாரே, அவரை நினைவு கூர்ந்து அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் சேவையை செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் பெறுவதற்காக வாருங்கள், வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அறக்கட்டளையின் ஃபவுண்டர் வள்ளல் அவர்கள் விட்டு சென்ற சொத்தை
நல்ல முறையில் பராமரித்து நிர்வாகம் செய்து வருகின்றோம் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.